ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது பார்க்க போடியது சிக்கன் கபாப் எப்படி செய்வது என்று பாருங்கள். தயிர் நம்ம முதலில் நாம் செய்ய போகிறது சுமார் 20 கோழி. அதுக்குண்டான மசாலா ரெடி செய்கிறோம். நாம் முதல்ல தயிர் எடுத்து நான் இது போல் ஒரு டிஷ் எடுத்து நாம் என்ன பண்ண போட்டு தயிர் கட்டி இல்லாமல் நல்லா போட்டு நாம் இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் உடச்சிக்கணும் தயிர் ஃபுல்லாக. சிறிதளவு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் சிறிது பிளாக் சால்ட், தேவையான அளவு பிளாக் சால்ட் சேர்த்துக்கொள்ள வேண்டும். மற்றும் இதனுடன் கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு கஸ்தூரி மேத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறிதளவு தனியா பவுடர், இதனுடன் சிறிதளவு கரம் மசாலா, அரைத்து வைத்த கரம் மசாலா, மற்றும் இதனுடன் சீரக பவுடர், சீரகம் பொடி செய்தது ஒரு கைப்பிடி அளவு, மற்றும் இதனுடன் 25 கிராம் சாட் மசாலா, சிறிதளவு மிளகாய்த்தூள், காரம் எவ்வளோ தேவை அவ்வளோ மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் மஸ்டர்ட் ஆயில் 1/2 லிட்டர், மஸ்டர்ட் ஆயில் 1/2 லிட்டர் சேர்க்கப்பட்டுள்ளன. மற்றும் இதனுடன் 1 கிலோ பச்சை மிளகாய் மிக்சியில் அரைத்து இதனுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். சுத்தமான பச்சை மிளகாய் 1 கிலோ எடுத்து பேஸ்ட் செய்து இந்த கலவையுடன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த கலவை முழுவதும் நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். சேர்த்து அத்தனை மசாலாக்களும் கலந்து விட வேண்டும். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கொள்ள வேண்டும். இதனுடன் எலுமிச்சைப்பழ சாறு, இதனுடன் 6 எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கொள்ள வேண்டும். புளிப்பு சுவைக்காக வேண்டி சேர்க்கப்படுகின்றன. காரத்திற்காக பச்சை மிளகாய், சிறிது மிளகாய்த்தூள், புளிப்பு சுவைக்காக எலுமிச்சைப்பழம் 6. ஏற்கனவே புளிப்பு சுவைக்காக தயிர் சேர்க்கப்பட்டுள்ளோம். தயிர் சேர்ப்பதனால புளிப்பு மற்றும் திக்காக இருக்கும் மசாலா. இது பாருங்கள், அரைக்கப்பட்ட பச்சை மிளகாய் இதனோடு சேர்க்கப்பட்டு கலக்கப்படுகிறது.
இன்னும் சிறிது கலவை கலந்த பிறகு எண்ணெய் சேர்க்கப்படுகின்றன. மஸ்டர்ட் ஆயில் ஏற்கனவே 1/2 லிட்டர் போட்டிருக்கோம். இப்போ ஒரு மசாலா ரெடியான பிறகு ஒரு 1/2 லிட்டர் மஸ்டர்ட் ஆயில் மேற்கொண்டு கலக்கப்பட்டுள்ளன. இது பச்சை மிளகா, அரைக்கப்பட்ட பச்சை மிளகா காரம் குறைவாக இருக்கிறதுனால இன்னும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நிறத்திற்காக சிறிதளவு சிகப்பு பவுடர் சேர்க்கப்படுகின்றன. இப்போது நமக்கு டேங்கரி சிக்கன் கபாப் செய்வதற்கான மசாலா ரெடியாகிவிட்டன. நாம் மசாலா நல்லா கலக்கி விடணும். அப்போ தான் ஒன்று போல் ஒரே மாதிரி உப்பு, காரம், புளிப்பு 3 இருக்கும். இந்த சுவைச்சு பார்த்திங்கன்னா உப்பு, காரம், புளிப்பு 3 இருக்கும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த லெவலில் நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் நம்ம சிக்கனில் நல்லா ஒட்டும்போது நாம் தந்தூரி அடுப்பில் வச்சு பாயில் பண்ணும்போது நமக்கு அந்த சிக்கனில் புளிப்பு, காரம், உப்பு 3 நல்லா சுவையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது மாதிரி நல்லா கையை விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எந்த கட்டியும் இல்லாமல் இது மாதிரி நல்லா திக்காக வரட்டும். ரொம்ப திக்னஸ் இல்லாமல் ரொம்ப தண்ணி இல்லாமல் இது போல் ஒரு அமைப்பு வரட்டும். கலந்த மசாலாவை சிக்கன் பீஸ் எடுத்து ஃபுல்லாக இந்த மாதிரி தடவிடணும். சிக்கன் மேலே தடவி நாம் சிக்கன் வந்து ஒரு கம்பியில் கோர்த்து வச்சுக்கணும். இதை கோர்த்து வச்ச பிறகு நாம் இதை டைரெக்டாக எடுத்து தந்தூரி பானையில் வைக்க போகிறோம். இது பாருங்கள், இது மசாலா தடவப்பட்ட சிக்கனு இதை அப்படியே போட்டுட்டு நம்ம வெந்த பிறகு இந்த சிக்கனை எடுத்து சர்வீஸ் பண்ணணும். அவ்வளோதான், டேங்கரி கபாப் ரெடி. நன்றி, வணக்கம். இந்த சேனல் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.